சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். நண்பர்களே, சிவஞான முனிவர் 1000 பகுதிக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கொடுத்து கொண்டிருக்கிற பகுதியில இந்த நூலுக்கு பிரமாணமாக வேதத்தையும் ஆகமத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று பல நூல்களை மேற்கோள் காட்டினார்கள். சிவஞான முனிவருடைய கொள்கை விஞ்ஞான போதம் கௌரவ ஆகமத்திலே இருந்து நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டது என்ற காரணத்தினால இதற்கு பிரமாண நூலாக ஆகமத்தை நமக்கு காட்ட வேண்டும் என்று நமக்கு அருமையா காட்டுகிறார். அந்த முறையில அவர் பல நூல்களை நமக்கு காட்டி கடைசியாக தீக்கை முறைகளை பற்றி சில செய்திகளை காட்டுகிறார். தீக்கை என்பது என்னென்ன முறை என்பதை பற்றி ஒரு தலைப்பில் நாம் சென்ற வகுப்புல சிந்தித்தோம். அந்த தீக்கைகளில நாம் பெறக்கூடியது நிர்பீச தீக்கை என்ற முறையில சமயம், விசேடம், நிர்வாணம் ஆகிய 3 தீக்கைகளையும் பெற்றவர்கள் தான் நித்திய வழிபாட்டிற்கு உரியவர்கள். அவர்கள் நைமித்திய, அதாவது சிறப்பு விழாக்கள், வேண்டிய எதிர்பார்த்து செய்யக்கூடிய விழாக்கள், நைமித்தியம் காமிய விழாக்களில அவர்களுக்கு அதிகாரம் உரிமை இல்லை என்று காட்டுகிறார். அதை 2ஆக காட்டினார். நிரதிகாரை என்று சொல்லப்படுவது. ஆக சாதிகாரை, நிரதிகாரை இதை சென்ற வகுப்புல பார்த்தோம். சாதிகாரை என்பது அதிகாரம் உள்ளது. நிரதிகாரை என்பது அதிகாரம் அற்றது என்று சென்ற வகுப்புல நாம் நிறைவு செய்தோம். அதில அந்த தீக்கை பெறுவதற்கு கிரியை செய்கிற வகையில குண்டல மண்டங்கள் அனைத்து புறத்தே நாம் அதுபோல அமைப்பை செய்து கிரியை செய்வது ஒன்று. இது கிரியாவிதி. அடுத்து ஞானாவிதி. அவையெல்லாம் ஞானாசிரியர் மனதால கற்பித்துக் கொண்டு பாவனையால் செய்வது. 90வது பக்கம் பேருரை பகுதி பாருங்க. அவற்றுள் கிரியாவிதியாவது குண்டல மண்டலாதி அனைத்தும் புறத்தே நிரூபித்து கிரியை செய்வது ஒன்று. இனி ஞான விதியாவது அவை அனைத்தும் மனதால் கற்பித்துக் கொண்டு பாவனையால் கிரியை செய்வது. இது புறப்பூசையும் அகப்பூசையும் போல கொள்க என்று காட்டுகிறார். அப்ப கிரியாவிதி என்று தீக்கை செய்வது வேதிகை அமைத்து, கலசங்கள் வைத்து, குண்டங்கள் வைத்து, சக்கரங்கள் போன்றவற்றை அமைத்துக் கொண்டு, ஓமத்துக்குரிய பொருள்களை எல்லாம் செவைத்து வைத்துக் கொண்டு வேள்வி நெருப்பை வளர்த்து செய்யப்படுவது. ஞான விதி என்பது புறத்தே செய்யக்கூடிய கிரியைகள் நம்ம எதுக்கும் இல்லாமல் மனதுக்குள்ளேயே இவை அனைத்தும் அந்த கற்பித்துக் கொண்டு பாவனையால் அகத்தே செய்யப்படுவது. எனவே இந்த இரண்டையும் புறப்பூசை அகப்பூசைகளுக்கு ஒப்பிட்டார்கள். புறப்பூசை என்பது கிரியாவிதியாக அமைவது, அகப்பூசை என்பது ஞான விதி. இதற்கெல்லாம் எங்கே அவர்கள் மேற்கோள் எடுத்தார்கள் என்றால் அடுத்த பகுதியில காட்டுகிறார். 90 பக்கம் கீழே பாருங்க பேருரை. இவ்வாறு சோமசம்பு சிவாச்சாரியார் முதலையோர் சாதிகாரை, நிராதிகாரை. சாதிகாரை என்பது அதிகாரம் உடையது, நிராதிகாரை என்பது அதிகாரம் அற்றது. அதிகாரம் அதுக்கு எதிர்மறை நிராதிகாரி. முன்னமே பார்த்தோம். அதாவது சபிகற்பம், நிர்விகற்பம் ஒரு சொல் பார்த்தோம். விகற்பம்னா வேறுபாடு, நிர்விகற்பம் வேறுபாடு அற்றது. சபிகற்பம் சா என்பது விளக்கமா வேறுபாடோடு கூடியது. அதே போல இங்க அதிகாரை ஒன்று,
நிராதிகாரி, இன்னொன்று சாதிகாரை. அங்க சவிகற்பம் நிர்விகற்பம் என்ற உரை வைத்ததைப் போல அதிகாரம் அதிகாரம் உடையது, நிராதிகாரம் அதிகாரம் இல்லாதது, சாதி அதிகாரம் அதிகாரம் உடையது, சாதிகாரை என்பது அதிகாரம் உடையது. நிராதிகாரை நேர் எதிர்மறை வைத்துங்க, விகற்பம் நிர்விகற்பம் போல, அடுத்து விகற்பம் சவிகற்பம் போல. இங்க நிராதிகாரை என்பது அதிகாரம் அதிகாரம் அற்றது, சா போட்டா அதிகாரம் உடையது. அந்த முறையில சோமசம்பு சிவாச்சாரியார் முதலியோர் சாதிகாரை நிதாரிகாரை ரெண்டுமே ஞானம் கிரியை என வெவ்வேறு இருவகைப்படும் என அதுல காட்டுகிறார். இப்ப சாதிகாரை அதிகாரம் உடையதானாலும் அதிகாரமற்றதானாலும் இரண்டிலேயும் கிரியாவிதி ஞானாவிதி இரண்டு வகைப்படும். இப்ப எது நிராதிகாரை சாதிகாரை என்பது சமயம் விசேடம் நிர்வாணம் ஆகிய மூன்று நிலையிலேயும் நிராதிகாரிகளை பெற்றவர்கள் நித்திய கண்மம் அன்றாட பூசைக்குரியவர்கள். அதிகாரை பெற்றவர்கள் தான் எல்லா பூசைகளுக்கும் உரியவர். அந்த முறையில அந்த ரெண்டு தீக்கைகளை சோமசம்பு சிவாச்சாரியார் முதலியவர்கள் தன்னுடைய நூல்களிலே விரிவாக கூறியார்கள். எனவே இந்த இரண்டுக்கும் நிராதிகாரை சாதிகாரை இரண்டுக்கும் கிரியை முறைகள் பொதுவாகும், ரெண்டுக்குமே கிரியைகள் பொதுவாகும் என்று ஆசிரியர் சோமசுந்த பத்தத்திலே இருந்து நமக்கு அழகாக விளக்கம் காட்டுகிறார்கள். ஆகவே மேல் சமயம் முதலியவாக செய்யும் முறையெல்லாம் விரித்து கூறுதலின் அங்கனம் மேற்கூறும் விதிகள் எல்லாம் இவ்விரண்டிற்கும் பொது என்பது தானே போதரும். அதாவது சாதிகாரை நிராதிகாரை இந்த ரெண்டுக்கும் பொது கிரிகைகள் செய்வது என்பதை மிக தெளிவாக ஆசிரியர் இங்கே நமக்கு காட்டுகிறார். போதரவே அப்படி நமக்கு தெளிவு வரவே ஐயா மியூட்டுக்கு போயிட்டார் போல இருக்குது. கொஞ்சம் இருங்க, தவறு வர கொஞ்சம் இருங்க. சரி சரி சரி. இரண்டு வகைக்கும் பொது என்பதை அழகுபட காட்டுகிறார்கள். ஆக போதரவே மனதால் இயற்றுங்கால் நாபித்தானமே குண்டமும் ஆண்டுறும் அங்கியும்
விந்துத்தானத்தில் அமிர்தமே நெய்யும் இடையும் சுழிமுனையும் சிறுசருவமும் கருதப்படும். இது ஒரு நல்ல பகுதிங்க. புறத்தே செய்யக்கூடிய செயல்பாடுகளில சரியான இடம் வேண்டும். பிறகு அந்த வழிபாட்டிற்குரிய பாத்திரங்களை எல்லாம் நன்கு தூய்மை செய்ய வேண்டும். அகத்தே செய்கிற பொழுது அகம் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும். அதனால் அவற்றை தூய்மை செய்ய வேண்டுவதில்லை என்று காட்டுகிறார். மேலும் இதற்கு ஆதாரமாக மீமாஞ்சை நூலில் 10ஆம் அதிகாரத்திலே இதற்கு விளக்கிகள் என்பதை எடுத்து காட்டுகிறார். தொடர்ந்து அதுல வருகிற போது காட்டுகிறார். எனவே மற்ற கிரியைகள் எல்லாம் மனதில் பாவனையால் செய்யப்படுவது. மாணவனுடைய உடம்பில் தூய்மை செய்வது நிரீக்கணம். அது வடமொழியில நிரீட்சணம் சொல்லுவாங்க. நிரீட்சணம் அதாவது ஆசிரியருடைய திருநோக்கம். அவருடைய ஆன்மா சிவத்தினுடைய வியாபகத்துக்குள் அடங்கி இருக்கும், சிவமாகவே இருக்கும். அப்படி சிவமாகவே இருக்கிற பொழுது அவருடைய திருக்கண் நோக்கம் என்பது திருவருள் திருக்கண் நோக்கமாக கருதப்படுவது, திருவருளே பார்ப்பதாக கருதப்படுவது. அதனால் அவர் அவருடைய கண் மூலமாக மாணாக்கனை பார்ப்பார். மாணாக்கன் பல கோடி பிறவியில் செய்த நல்வினை தீவினையினுடைய பலவினை தொகுப்பு இருக்குது பாருங்கள். அது நெருப்பில் இட்ட விறகை போல சாம்பலாகிவிடும். ஆமா, அது ஞான அக்கினியால் வெதுப்பி என்று சாஸ்திர நூல்கள் சொல்லுவார்கள். நமக்கு சிவஞான போதத்துல சிவஞான முனிவரே ஞான நீரால் கழுவி, அது நமக்கு அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டர் நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தலை. இப்படி ஒவ்வொரு பெரியவர்களும் அந்த நிலையை காட்டுகிறார்கள். இது ஆன்மாவை ஆசிரியர் திருக்கண் நோக்கம் செலுத்துவது. வெளியே செய்கிற பொழுது குண்டம் அமைத்து வேதிகை அமைத்து அதுல நெருப்பு வளர்ப்பார்கள். அந்த அங்கே வளர்க்கப்படுகிற நெருப்பில் தூய்மை பெற்ற பிறகு அந்த நெருப்பு சிவாக்கினியாக மாறும். எனவே அகத்தில் குண்டலி என்பதுதான் அக்கினியும் விந்து அக்கினியின் இயல்பாகவே தூய்மையுடையன. எனவே அவை இரண்டும் புறத்தே வளர்க்கப்படும் அந்த அக்னியிலேயும் தூய்மை செய்யும் ஆற்றல் உடையன. எனவே புறத்தே செய்யும் அக்னிய காரியத்தை விட நெருப்பு வளர்ப்பை விட அகத்தில் செய்யும் அந்த நெருப்பு வளர்த்து செய்யக்கூடிய காரியம் அந்த சிறப்பு என்று காட்டுகிறார். ஆனாலும் கூட யோக முறையில நம்முடைய மூச்சு காற்றை உள்ளே இழுத்து சுழுமுனை நாடியின் வழியாக வாங்கி துவாதசாந்த வெளியில ஞான அனலோடு கூட்டி மீளவும் கொண்டு வந்து குண்டலித்தானத்தில் வைத்து கிரியை செய்க என்று ஞான விதிக்கு முறைமையாக சோமசுந்து பத்ததி முதலாக நூல்கள்ல சொல்லப்படுகின்றன. எனவே மாணவனை ஞானமே வடிவானவனாக ஆக்குவதற்கு இதுபோல செயல்பாடுகள் செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் முனிவர் காட்டுகிறார். அது எங்கெங்க அகப்பூச்சில் படிக்கிற பொழுது நாபித்தானமே குண்டம் அமைத்தில் அமிர்தமே நெய்யும் இடையில் சுழுமுனையும், அதுவே நமக்கு இரண்டு நிலையிலே சிறுசருவமாக கருதப்படுகிறது. உள்ளே நெருப்பு எஞ்ஞான்றும் தூயதாகவின் அவற்றை தூய்மை செய்ய வேண்டாமையால் புறத்தே குண்டம் முதலியவற்றை தூய்மை செய்வதற்கு விதித்த கிரிகளும் மற்றும் அவை மூலமும் மீமாஞ்சை நூலில் 10ஆம் அத்தியாயத்தில் கூறும் நியாயத்தானே விளக்கப்படுதலின் அவை ஒழித்து ஒளிந்தவை எல்லாம் மனோபாவனையால் செய்யப்படும். அப்ப ஆசிரியர் அந்த மீமாஞ்ச நூலை படிச்சிருக்கார். அதனால பாருங்க, பக்கம் கூட சொல்றார்.
இப்போ நம்ம ஓரளவு கேட்டா சிவப்பிரகாசத்துல, உரை நூல்ல, சிவஞான போதங்கள்ல ஏதேனும் மேற்கோள் காட்டினார் அடிக்கடி படிக்கிற புத்தகங்கள்ல பக்கம் சொல்லிவிடலாம். இது இந்த பக்கம் பெரிய புராணமா 4286 பாட்டு. பெரிய புராணத்திலேயே நாயன்மார் பெயர்ல தொடங்குற புராணம் இது திருநாவுக்கரசர் புராணம். இறைவன் கொடுத்த பெயரை வெளிச்சே திருநாவுக்கரசர் திருத்தொண்டி நெறிவாள என்று அதுல பயிற்சி இருக்கிறது. அப்ப நம்ம பயிற்சி இருக்கிற காரணத்தினால் இந்தந்த நூல் இந்தந்த முறையில இத்தனை பக்கத்துல இந்த பகுதியில வருகிறது சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு முனிவருக்கு வடநூல்களிலே நல்ல பயிற்சி. அதனால் மீமாஞ்சர் கூறக்கூடிய அந்த நூல்களிலே 10வது அத்தியாயம் வரை நமக்கு கூறி அவையெல்லாம் விட்டு நாம் இந்த முறையிலே செய்ய வேண்டும். மாணாக்கனுடைய உடம்பில் தூய்மை செய்வதற்குரிய நிரீக்கண முதலிய கிரியைகள் புறத்தே செய்யப்படும். நிரீச்சலம் நீக்குதல், வடமொழியில நிரீச்சலம் சொல்வாங்க, தமிழ்ல நிரீக்கணம். வெளியே குண்டலி அங்கியோடு விந்து வங்கியோடும் சார்த்தி வங்கி வாகீஸ்வரி, அதாவது விந்து வங்கியோடு சார்த்தி அடுத்து அதை வாங்கி வாகீஸ்வரி கர்ப்பநாடியில் புகுவித்து பிறப்பிக்கும் பாவனையால் அன்றி தூய்மை பெறுதல் அது சிவாக்கினியாதல் ஆகாது. அப்போ ஒரு கருவுல அந்த குழந்தை பிறப்பதை போல நமக்கு நெருப்ப வாங்குகிற பொழுது வேள்வி சாலைகள்ல இன்றைக்கும் வடமொழியில செய்யக்கூடிய வேள்வி சாலைகள்ல இந்த மாதிரியான முறைகளை நாம் பார்க்கலாம். அந்த முறையில அந்த வேள்வி நெருப்பையும் தூய்மை செய்ய வேண்டும். அது எப்படி வாங்க வேண்டும்? நம்முடைய குண்டலித்தாளத்திலே இருந்து விந்து வங்கியோடும் சார்த்தி அதை வாங்கி வாகீஸ்வரி கர்ப்பநாடியில புகுவித்து அதிலே இருந்து நெருப்பு பிறப்பதாக பாவனை செய்து வழிபாட்டிற்கு நெருப்பை கொண்டு வர வேண்டும். அப்படி வந்தால் அது சிவாக்கினியாகும். நல்ல முறைய வேள்வி சாலையில வழிபாடு செய்கிற இடத்துல நீங்க போனீங்கன்னா வேள்வி குண்டத்திற்கு நெருப்பு கொண்டு வருகிற பொழுது 2 முறை வைத்திருப்பார்கள். ஒன்று, ஞானாசிரியர் அதாவது வேள்வி ஆசிரியர் சிவோகம் பாவனை செய்து தன்னை சிவமாக கருதி நாம் அவனுடைய கருணையால் செயல்படுகிறோம், அவனுடைய அறிவு நமக்கு இடமாக கொண்டு செயல்படுகிறது என்ற தன்முனை பற்றி அமர்ந்து நாபித்தானத்துல வேள்வி எறிவதாக கருதி அங்கே இருந்து நெருப்பு குண்டத்துக்கு வருவதாக கொண்டு வருவது ஒன்று. இன்னொன்று, சூரியனுடைய ஒளியில இருந்து நெருப்பை கொண்டு வந்தும் வைப்பார்கள். இது இந்த தீக்கை முறையில இந்த முறையில குண்டலியிலே இருந்து அங்கே வாங்கி பிறகு வாகீஸ்வரனுடைய கற்பத்தில் போவதாக கருதி அங்கே இருந்து அக்னி குழந்தையாக பிறப்பதாக கருதி செய்யக்கூடியது. எனவே இந்த இந்த நெருப்பு தான் சிவாக்கினி. எனவே குண்டலி அங்கி விந்து வாங்கி குண்டலி அங்கிலே இருந்து வங்கி இவ்வாறு வேண்டாது இயல்பாகவே தூய்மையற்று சிவாக்கினியாய் புறத்தங்கியினும் தூய்மைப்படுத்தும் ஆற்றலுடையன. எனவே புறத்து செய்யும் அந்த அக்னி காரியத்திற்கு அகத்து செய்யும் அக்னி காரியம் சாலச் சிறந்தது என்பதை உணர்ந்து கொள்க. இது ஓரளவு சிந்தித்தால் நமக்கு தெரியும். ஆனாலும் முனிவர் இந்த பகுதிகளை எல்லாம் நமக்கு நினைவூட்டி வெளியே இருப்பதை காட்டிலும் அகத்திலே தூய்மை என்பதை அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். மேலும் குண்டலி எங்கள் தூய்மை செய்ய வேண்டாத இயல்பாக சிவாக்கினியாம் என்றாலும் கூட அதை பூரகத்தானே சுழிமுனை வழியால் வாங்கி துவாதசாந்தத்தில் ஞான அதலோடு கூட்டி மீண்டும் அங்கே இருந்து கொண்டு வந்து குண்டலித்தானத்தில் வைத்து கிரியை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அது ஞானமயம் ஆக்குதல் பொருட்டு என்று அந்த நெருப்பை நாம் வெளியே புறத்திலேயும் கொண்டு வருகிற பொழுதும் அகத்திலே கொண்டு வருகிற பொழுதும்
எந்த முறைகளை கையாள வேண்டும் என்று ஒரு சிலவற்றை நமக்கு காட்டியிருக்கிறார் ஆசிரியர் இந்த பகுதியில. இனி அடுத்த பகுதியில இந்த நெறிமுறைகளை தமிழில அருளந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார் என்ற நூல்ல தெளிவாக காட்டுகிறார் என்பதை 92வது பக்கம் இருக்கிற பேருரையில காட்டுகிறார். சிவஞான சித்தியிலும் ஔத்திரி 2 திறனாம் இலகு ஞானம் கிரியை என முதலாக கூறினார். முடிவிலேயும் அழிவிலா கிரியையினால் ஆதல் சத்திமத்தானாதல் என முடிந்த இடத்திலேயும் நமக்கு காட்டுகிறார். இப்ப சிவஞான சித்தியார்ல ஒரு பாடல், ஆசான் பலவித ஆசான் பாச மோசம்தான் பண்ணும். ஆசான் என்ன செய்வார்? பாசத்தை மோசம் பண்ணுவார், தேவையற்றதை நீக்குவார், நீக்கப்பட வேண்டியதை நீக்குவார். அந்த பொது உலகில் நாம நன்மையை மோசம் செய்வோம். எங்க பார்த்தீங்கன்னாலும் வேண்டாதவற்றை நீக்குவதா இருக்காது, தேவையானவைகளை நீக்கி விடுவோம். உலகத்துல குருநாதர் ஒருவர் மட்டும்தான் பாசத்தை மோசம் பண்ணக்கூடிய ஆற்றலுடையவர் என்பதை கொஞ்சம் தொண்டர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சிவபெருமானே குருவாக வந்து அருள் செய்யக்கூடியவர். எனவே அவர் ஒருவரால் தான் என்ன செய்ய முடியும்? பாசத்தை மோசம் பண்ண முடியும் என்பதை தொண்டர்கள் ஞாபகம் வச்சுக்குங்க. அது ரொம்ப தெளிவா அந்த சித்தியார் பாடல்ல பலவிதமான ஆசான், ஆமா பலவிதமாக ஆசான் பாசம் மோசம் செய்ய என்று சிவஞான சித்தியார் பாடல் ரொம்ப சிறப்பானது. அருளந்தி சிவாச்சாரியார் தீக்கைகளையும் விரிவாக காட்டுகிறார். சிவஞான முனிவர் வடநூல் கருத்துக்களை சொல்லி இந்த சித்தியார் பாடலிலே கூறப்பட்டிருப்பதையும் நமக்கு பொருத்தி காட்டுகிறார். அதை இப்ப நம்ம பார்த்து கொண்டிருப்பது, சித்தியிலும் ஔத்திரி 2 திறனாம் இலகு ஞானம் கிரியை என முதற்கண் எடுத்தோதி முடிவிலும் அழிவிலா கிரியையினால் ஆதல் சத்திமத்தானால் என கூறுகிறார். மேலும் இடையில் சொல்லுகிற பொழுதும் இந்த 2ற்கும் பொது என்று என்பதை நாம் படிக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறார். மேலும் மனத்தால் இயற்றுவது கிரியை என்பதை மனத்தால் கிரியை இயற்றுவது என நாம் மாறி பொருள் உரைத்து கொள்ள வேண்டும். மனத்தால் இயற்றுவது கிரியை என்று இருக்கிறது. மனத்தால் இயற்றுவது கிரியை, அதை நாம் பொருள் கொள்ளுகிற பொழுது மனத்தால் இயற்றுவது கிரியை, அது மனத்தால் கிரியை இயற்றுவது என்று அந்த சொல்லை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்யவில்லை என்று சொன்னால் கிரியை என்பதை மேலே படித்த உரி மனத்தால் எதை இயற்றுவது என்ற ஒரு ஐயம் வந்துவிடும். மனத்தால் இயற்றுவது என்றால் எதை இயற்றுவது என்று ஒரு ஐயம் வந்துவிடும். அத கடாயினாருக்குன்னு ஒரு சொல் போட்டார் பாருங்க சிவஞான முனிவர். கடாவுதல் வினான்னு அர்த்தம், ஐயம் வருதல் அர்த்தம். மனதால் இயற்றுவது கிரியைன்னு இருக்கு. இப்ப மனதால் இயற்றுவது நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன ஆயிரும்? அப்ப என்ன செய்ய வேண்டும்? மனதால் இயற்றுவது எது என்ற ஐயம் வந்துடும். அப்படி வினா தொடுப்பவர்களுக்கு இந்த வினா என்பதை கடாயினாருக்குன்னு காட்டுறாரு பாருங்க. விடையின்மை அறிக, அவர்களுக்கு நாம் பதில் கூற முடியாது. அந்த முறையில நாம் சொல்லுகிற பொழுது மனத்தால் கிரியை ஏற்றுவது என்று நாம் சொல்ல வேண்டும் என்று காட்டுகிறார். மேலும் கிரியாவதிதான் ஆமா என்கின்ற அந்த சொல்லை எழுவாய் நிலவுவித்து செய்தல் என்னும் பயனிலை கொண்டு அது முடிந்தது. அதையும் கொஞ்சம் இலக்கண குறிப்பையும் காட்டுகிறார். எனவே நிற்பீசம் சபீசம் என 2 ஆகி நிகழும் என்பதற்கும்
அங்கேயும் அந்து இரண்டும் என்று காட்டியிருக்கிறார். இந்த முறையில அழிவிலா கிரியையின் ஆதல் சத்திமத்தானதல் என இரண்டையும் நமக்கு எடுத்து கூறி அருளந்தி சிவம் அழகாக முடித்திருக்கிறதாலும் இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று காட்டுகிறார். இதை பற்றி சில பேர் தெரியாதவர்களுக்கு விளக்கம் சொல்லுகிற வகையில தீக்கை போல நமக்கு தீக்கைகள் இரண்டு, அதாவது முன் பார்த்ததுல சிவஞான முனிவர் இந்த சோமசுந்து பத்ததியில இருந்தும் அருளந்தி சிவாச்சாரிய அருளி செய்த சிவஞான சித்தியரிலேயும் சில மேற்கோள் காட்டினார். சில பேர் என்ன செய்வார்கள், முனிவருடைய கருத்துக்கு மாறுபட்டு சில உரைப்பார்கள். அப்படி நீங்கள் சொல்லுவதை பொருத்தம் பார்த்தீர்கள் சொன்னால் அது பொருத்தமாக இருக்காது. எனவே அவர்களுடைய உரைகளை நாம் விரிவாக காரணங்காட்டி மறுக்க வேண்டிய தேவையில்லை. என்னுடைய தெளிவான கூற்றுக்கு காரணம் சோமசம்பு சிவாச்சாரியார் முதலுடைய பத்ததிகளும் அவற்றிற்கடிப்படையாக அமைந்த ஆகமங்களும் எடுத்து காட்டினோம் என்று அடுத்த பேருரையில காட்டுகிறார். ஆக 92வது பக்கம் 2வது பேருரை. இஃது அறியாதார் தமக்கு வேண்டியவாறே உரைப்ப. அது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிறார்கள். ஆராய்ச்சியும் இல்லை, அனுபவம் இல்லை. ஆராய்ச்சியோடு கூடிய அனுபவம் தான் அது ஒரு பொருளை உறுதிப்படுத்துவதற்கு தெளிவுபடுத்துவதற்கும் நமக்கு அமையும். அறியாதார், எதை அறியாதவங்க சோமசுந்து பத்ததியை பத்தியோ ஆங்களை பத்தியோ சிவஞான சித்தியால் சொல்ல பாட்டுகளை பத்தியோ ஆராய்ந்தறிந்தோ அழுந்தி அறிந்தோ அறியாதார் என்று இதையெல்லாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும். அறியாதார்னு எங்க அறியாத மேல சொன்ன பேருரையில சோமசுந்து பத்ததி முதலா கிரியா விதி ஞான விதி காட்டி வந்தார் இல்லையா, அதை தெளிவா தெரியாதார். அப்படி அறியார்கள் பற்றி நாம் சிந்திக்க வேண்டாம். அது நமக்கு சிவஞான போகத்திலேயே முதல் இதுல ஆசிரியர் அருமையா காட்டுறார். தன்னை உணரார் உணரார், தன்னை உணரார் உணரார், உடங்கி எய்ந்து அவர்கள் தம்மில் புணராமை கேளாம் புறன். மிகச்சிறந்த பாட்டுங்க. அந்த பாட்டு மாதிரி நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர் தம்மை உணரார் உணரார், தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர் எம்மை உடைமை எம்மை உகழார் எம்மை இகழார், தம்மை உணரார் உணரார். இப்ப இவங்கெல்லாம் தம்மை உணராதவர்கள். அதனால வேண்டியவாறே கூறுவார்கள். மேலும் சோமசும்பு சிவாச்சாரியார் முதலியோர் பத்ததிகளையும் அவற்றிற்கு மூலமாகிய சிவாகம வசனங்களையும் ஓதி உணராத மடவோர் நாத்திக மதம் பற்றி உரைக்கும் உரை. அவங்க தெளிவில்லாதவர் மடவோர்னு சொல்லிட்டார் பாருங்க. இதுக்கு எவ்வளவு பெரிய நூலாராய்ச்சி இருந்து அது போல சொல்ல முடியும். முனிவர் தெளிவா காட்டினார். இது இந்த மூலமாகிய சாகம வசனங்களையும் பத்ததிகளையும் ஓதி உணராத மடவோர் என்ன அழகா காட்டுறாரு பாருங்க. அப்ப அந்த நூல்களை எல்லாம் தெளிவாக படித்து காட்டி நாத்திக மதம் பற்றி உரைத்த உரை, எனவே அது நமக்கு பொருந்தாது. திருக்குறளே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. பழமையான உரை சில இருக்குது. மணக்குடவர் உரை இருக்கிறது, பரிமேலழகர் உரை இருக்குது. சைவ சித்தாந்தத்தோடு கூடிய உரை நமக்கு பரிமேலழகர் உரை. இப்ப எல்லாரும் உரை எழுதுகிறார்கள். அந்த உரை எழுதுபவர்கள்ல அடிப்படையா நாத்திகத்தை அடிப்படையாக கொண்டு உரை எழுதியிருக்கிறார்கள். நாம் அந்த நூலகம் தொடவே கூடாதுங்க. இன்னைக்கு அது இருக்கு. ஆனா இவர் ரொம்ப அருமையா காட்டுகிறார் பாருங்க. அதாவது சோமசும்பு சிவாச்சாரியார் முதலியோர் எழுதிய பத்ததிகள் அவற்றிற்கு மூலமாக இருக்கிற
சிவாகம வசனங்கள் ஓதி உணராத மடவோர் அதை நன்கு படிக்கணும். பிறகு உண்மை பொருளை உணர வேண்டும். ஓதுதல், உணர்தல், அவர்கள் எல்லாம் நாத்திகம் மதம் பற்றி உரைக்கும் முறை. எனவே அது பொருளாக வைத்து மறுக்கற்பாற்றன்று. அவங்களுக்கு போய் நீங்க பதில் சொல்லி உங்க நேரத்தை வீணாக்க வேண்டாங்கிறார். ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. சில பேர் என்ன காரணம்னே தெரியாது வந்து அவர்கள் விசாரித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நீங்க பதில் சொல்லி உங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று ஒழிய வெளிவந்தார். இனி அழிவிலா கிரியையினால் ஆதல் சத்திமத்தானாதல் அத்துவா சுத்தி பண்ணி என்பதால் இந்த இரு வகையுள் ஒன்றே அத்துவா சுத்தி பண்ண அமையும் என கூறுதலால் சோமசம்பு சிவாச்சாரியார் முதலியோர் நூலிலும் சிவாகமங்களிலும் கூறுதலால் அத்துவா சுத்தி செய்த பின்னர் மந்திரம், கிரியை, பாவனைகளில் குறைபாடு தீர்த்த பொருட்டு விஞ்ஞான தீக்கை செய்யப்படும் என்றது சாம்பல தீக்கை எனவும் சக்தி தீக்கை எனவும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பகுதியில 2 குறிப்பை காட்டுகிறார். அப்படி சொல்லுவதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டது முனிவர் சோமசம்பு சிவாச்சாரியார் முதலுடைய பத்ததிகள், அதுக்கு அடிப்படையாக இருக்கிற சிவாகமங்கள் என்று காட்டினார். அது சாம்பவ தீக்கை, சக்தி தீக்கை. சாம்பவ தீக்கை என்பது கிரியாவதி, சக்தி தீக்கை என்பது ஞானவதி. இந்த 2ஐயும் ஆசிரியர் அருமையா காட்டுகிறார். சாம்பவ தீக்கை, சக்தி தீக்கை. சாம்பவ தீக்கை என்பது கிரியா வகை, சக்தி தீக்கை என்பது ஞான வகை என்று நீங்கள் தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஞான தீக்கை இந்த முறையில நமக்கு அமையும் என்று அந்த தீக்கையை நமக்கு நிறைவு செய்கின்றார். இதில் நம்ம பின்னால விரிவா பார்க்கிறோம். முன்கூட்டியே இவைகளை எல்லாம் நமக்கு நினைவூட்டுகிறார். அதன் பிறகு தீக்கை செய்வதை போல பிரதிட்டையும் இருவகைப்படும் என்றற்கு அவர்கள் ஒத்திலாமையின் சிவலிங்க பிரதிட்டை புறத்து அங்கு காரியம்தான் அன்றி அகத்தங்கி காரியத்தால் செய்தல் பொருந்தும் என்று பலர் கூறினார்கள். முனிவர் அந்த கருத்தை மறுக்கிறார். தீக்கைக்கு 2 முறைமைகள் சொல்லப்பட்டன, புறத்துல அகத்துல. ஞானாவிதி, கிரியாவிதி 2. அதை போல சிவலிங்க பிரதிட்டைக்கும் அகம்புறம் என்று 2, ஞானாவிதி, கிரியாவிதி இந்த 2 வகைகள் ஆகமங்களிலே சொல்லப்படவில்லை. எனவே சிவலிங்க பிரதிட்டை ஓமகுண்டங்களை அமைத்து புறத்தேதான் செய்ய வேண்டும், அகத்தே செய்யக்கூடாது என்று சிலர் கூறுகிறார்கள். அந்த கருத்தை மறுக்கிற பகுதியாக சில செய்திகள் இங்கே காட்டுகிறார். அப்பொழுது முனிவர் காருவது, நீங்க அது போல நினைக்க வேண்டாம், புறத்தே மட்டும்தான் உண்டு, அகத்தே இல்லை என்று கருத வேண்டாம். மேலும் கூறுகிறார் பாருங்க, 93வது பக்க பேருரையில. ஆமா, அன்றி அகத்து அங்கி காரியத்தால் செய்தல் பொருந்தாதெனின் அற்றன்று பரார்த்த விதிக்கு அது ஒக்கும். ஆக பரார்த்த பூஜை செய்கிற பொழுது அப்படி பொருந்தும், ஆன்மார்த்த பூஜைக்கு அது பொருந்தாது. பரார்த்த பூஜையில, பரார்த்த பூஜை என்பது எல்லோரும் அதுல கலந்து கொண்டு செய்விப்பது, பலரும் நன்மைக்காக செய்வது பரார்த்தம், ஆன்மன்மைக்காக செய்வது ஆன்மார்த்தம். அதுல பரார்த்த பூஜையில வேணா ஹோம குண்டங்கள் வைத்து சிவலிங்க பிரதிஷ்டை புறத்தே உண்டு என்பதற்கு சரியாக இருக்குமே அல்லாமல் ஆன்மார்த்த பூஜைக்கு அது பொருந்தாது என்று 2ஐயும் பிரிக்கிறார்.
பரார்த்த விதிக்கு அகுது ஒக்கும். ஆன்மார்த்த பூசை அந்த தீக்கையில் செய்யும் அந்த முறைகளில ஆன்மார்த்த லிங்க பிரதிட்டை தீக்கையுள் வியாபியமாய் அடங்கும். அதாவது உள்ளுக்குள்ள நாம் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுகிற பொழுது அந்த லிங்க பிரதிட்டை என்பது அந்த தீக்கையில வியாபியமாக இருக்கும். எனவே தீக்கை செய்த முறை பற்றியே செய்யப்படும். இது நாம் எடுத்து சொல்ல வேண்டாம், தீக்கை பெற்றவர்களுக்கு தெரியும், கூறாமையே விளங்கும் என்று உணர்க. ஏனென்றால் அந்த ஆன்மார்த்த பூஜை என்பது தீக்கை பெற்ற பின் செய்யக்கூடிய அந்த முறை. தீக்கை வியாபகம் அல்ல, ஆன்மார்த்த பூஜை என்பது தீக்கை பெற்ற பின் செய்யும் அந்த ஆச்சாரம். எனவே ஆன்மார்த்த லிங்க பிரதிட்டை அதனுள் அடங்கும். அப்போது வியாபியம். எனவே பிரதிட்டையும் அதே முறையிலே செய்யப்படும். எனவே ஆன்மார்த்த பூஜைக்கு அது நமக்கு உள்ளது, பரார்த்த பூஜைக்கு இல்லை. திருக்கோவில்ல எழுந்தருளிய சிவபெருமானுக்கு பிறர் நன்மையின் பொருட்டு செய்வது, எல்லோருக்கும் நன்மையின் பொருட்டு செய்வது பரார்த்த பூஜை. ஆன்மார்த்த பூஜை அவரவருடைய ஆன்மா கிடைத்தர வேண்டும் என்பதற்காக செய்வது என்று ஒரு சிறு விளக்கம் இந்த பகுதியில கொடுத்தார். இந்த பகுதியில பிரதிட்டை என்பது ஆன்மார்த்த பூஜையில அகத்திலேயும் உண்டு, புறத்திலேயும் உண்டு. பரார்த்த பூஜையில புறத்திலே மட்டும் உள்ளது. மேலும் பரார்த்தம் என்பது பிறர் நன்மையின் பொருட்டு செய்வது, ஆன்மார்த்தம் என்பது ஆன்மா தனக்காக மட்டும், ஆன்மா ஓய்வு பொருட்டு மட்டும் செய்வது என்ற விளக்கங்களை முனிவர் பெருந்தகை இந்த பகுதியில் அருமையா காட்டினார். இனி ஒரு உயிருக்கு உயிர் போன பிறகு அந்த உடம்புக்கு செய்யக்கூடிய சில கிரியைகளை காட்டுகிறார். அது நீத்தார்கடன் என்று சொல்லப்படுவது. அது ஞான விதி அத்தியேட்டி. இனி இதுவரைக்கும் பார்த்ததுக்கு மேல ஞான தீக்கை உடையாருக்கு அந்தியேட்டி செய்யுமாறாவது, ஞான தீக்கை பெற்றவர்களுக்கு அந்தியேட்டி எப்படி செய்வது என்பதை காட்டுகிறார். பொதுவாகவே பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொருவருக்கும் பலவிதமான சமய கடமைகளை அந்தந்த சமயங்கள்ல வைத்திருக்கிறார்கள். அதை நமக்கு சித்தாந்த சைவத்துல தீக்கை பேருடையார்கள் அவர்களுடைய உயிர் உடம்பை விட்டு நீங்கிய பிறகு அவர்களுக்கென செய்ய வேண்டிய கிரியைகள் அந்தியேட்டி என்று சொல்லப்படும் என்று அருமையா காட்டுகிறார். அது துறந்தோர்க்கு கணனமே விதித்தலின் அவரை ஒழித்து ஏனைய நைட்டிக பிரம்மச்சாரி முதலிய நிலையினை இன்று ஞான தீக்கை பேருடையார் ஒழுகினோர் இறந்துளி, அவர்கள் உயிர் போன பிறகு புறத்தே உடம்பினை வாழா புறத்தெறியில் புறத்து நெருப்பிலே வைத்து அதிலே அடக்கி ஈமக்கடன் முதலியவைகளை செய்ய வேண்டும். பிறகு அந்த ஆன்மாவை மாசால பிரயோகத்தால் உணர்ந்து சந்தன முதலியவற்றில் ஓர் ஆதாரத்தின் வைத்து ஒரு சந்தனத்துல வைத்து அதுக்கு வேண்டிய அந்த கிரியைகளை எல்லாம் மனோபாவனையால் உயிர் சங்கார முறை பெற்று செய்வது சமயதீக்கை உடையாரை உருத்திர லோகத்திலேயும் விசேட தீக்கை உடையாரை ஈஸ்வர லோகத்திலேயும் நிர்வாண தீக்கை உடையாரை பரமசிவன் திருவடியிலேயும் சேர்ப்பிக்க வேண்டும். வழிபாடு செய்கிற ஆசிரியர் இந்த முறையில செய்ய வேண்டும்.
பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொருவருக்கும் பலவிதமான சமய அந்த சடங்குகள் அமைத்திருக்கிறார்கள். அதிலே தீக்கை பேறு உடையவர்களுக்கு அவர்கள் உடம்பை விட்டு உயிர் நீத்த பொழுது அவர்களுக்கென செய்ய வேண்டிய கிரியைகள் அந்தியேட்டி என்று சொல்லப்படுவது. அது உங்களுக்கு முன்னமே நினைவூட்டினேன். துறவிகளாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு இறுதி கடன் செய்த பிறகு அவர்களுடைய உடம்பை நெருப்பு வைக்கக்கூடாது, நெருப்பிலே தகனம் பண்ணக்கூடாது, நிலத்திலே அவரை அமைதிப்படுத்த வேண்டும் என்ற முறை நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிலத்தில குகை செய்து உரிய முறையில அவர்களது உடம்பு திருமந்திரத்தில் அழகாக காட்டி இருக்கிறார். நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்பது முறை. இது கணனம் என்ற முறையாக சொல்லப்படுவது. துறவிகள் அல்லாத ஏனையோர் அவர்கள் ஞான தீக்கை பெற்று அதன் நெறியிலே கடைபிடிப்பார்களே ஆனால் அந்த உயிர் அந்த பூத உடலை நீத்த பிறகு அவர்களது உடம்பை எரியூட்டி ஈமக்கடன் செய்ய வேண்டும். பிறகு சிவாகமங்களிலே கூறப்பட்டிருக்கிற முறையில் அவர்களுடைய ஆன்மாவை மாசால பிரயோகம் என்னும் கிரிய முறை, அந்த முறையில கொண்டு ஆன்மாவை அந்த மாசால பிரயோகம் என்னும் கிரியை முறையில கொண்டு சந்தனம் முதலியவற்றில அந்த ஆன்மாவை கொண்டு நிறுத்த வேண்டும். அது ஞான விதையில கூறியமாறு மனதால பாவனையால் சந்தான முறை பற்றி செய்ய வேண்டும் என்று முனிவர் காட்டுகிறார். சமயதீக்கை பெற்றவர் உயிர் உடம்பு விட்டு போனால் அவருடைய உயிர் உருத்திரலோகம் செல்ல வேண்டும் என்று மனதால செய்ய வேண்டும். விசேட தீக்கை பெற்றவர் இருப்பாரானால் அவர் ஈஸ்வர லோகம் செல்ல வேண்டும். நிர்மாண தீக்கை பெற்றவருக்கு சிவபெருமான் திருவடி உரையன என்று நமக்கு காட்டுகிறார். இதெல்லாம் முனிவருடைய உரை. முனிவருடைய உரையை நாம படித்துட்டு இருப்பதால முனிவர் வடநூல்களிலே இருந்து மேற்கோள் காட்டுகிறார். அந்த நூலிலே அவர் படித்ததில் அவருக்கு ஏற்புடைய முறையில அவர் ஆராய்ச்சி செய்ததுல அனுபவமாக கூறியிருக்க பகுதி நமக்கு திருமுறைகளில அதை இன்னும் எளிமைப்படுத்தி பின்னால பெரியவர்கள் அழகாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இனி சமயதீக்கை செய்பவரை உருத்திர லோகத்துக்கு போகும்படியாகவும் விசேட தீக்கை பெற்றவரை ஈஸ்வர லோகத்துக்கு போகும்படியாகவும் நிர்வாண தீக்கை பெற்றவரை சிவபெருமானுடைய திருவடிக்கு உரியதாகவும் சேர்க்க வேண்டும் என்று அந்த பூஜை செய்பவருடைய உள்ள நிலை விளக்கி காட்டுகிறார். அந்த முறைக்கு ஏற்ப சமய தீக்கை என்பதை பற்றியும் விசேட தீக்கை என்பதை பற்றியும் நிர்வாண தீக்கை என்பதை பற்றியும் நமக்கு கொஞ்சம் சுருக்கமா காட்ட இருக்கிறார். 94வது பக்கம் பாருங்க. இனி அவற்றின் விரிவாகிய சமய முதலியவற்றுள் சமய தீக்கையாவது மண்டப பூஜை செய்து விதிமுறையே மாணாக்கனை வழிபடுவித்து சம்பாத ஓமத்தால் சுத்திப்படுத்துவது. இந்த தீக்கை கொடுப்பதால் இதனான் சைவ ஆச்சாரத்திற்கு அதிகாரியாவார். என்ன அருமையா காட்டுறது பாருங்க. அப்ப சமயம், விசேடம், நிர்வாணம் இந்த 3 தீக்கைகள் எந்த முறையிலே செய்யப்படுகிறது அதை தனித்தனியா விளக்கினார். சமய தீக்கை முதல்ல காட்டுகிறார். அந்த சமய தீக்கை பெற்றவர்கள் சைவ சமய நெறிப்படி ஒழுகுவதற்கு அதிகாரமுடையவர்கள். ஆமா,
இன்னும் சொல்ல போனால் ஞான நூல் படிப்பதற்கும் திருமுறை படிப்பதற்கும் கட்டாயமா சமயதீக்கை பெற்றிருக்க வேண்டும். சமயதீக்கை பெற்ற பிறகு நூல்கள் படிக்கிற பொழுது நமக்கு படிக்கக்கூடிய அந்த பதிவுல வேறுபாடு இருப்பது நீங்கள் உணரலாம். பொதுவாகவே சமய நூல்கள் பாடம் கேட்கிற பொழுது, சாஸ்திர நூல்கள் பாடம் கேட்கிற பொழுது நீங்கள் குளித்து அனுஷ்டானம் பண்ணி விபூதி பூசி பாடம் கேட்கிற பொழுது பதிவு சாதாரணமாக கேட்கிற பொழுது இருக்கிற பதிவுக்கும் வேறுபாடு இருப்பதை நீங்களே உணரலாம். மனம் ஒருமுகப்படும். அது அஞ்செழுத்து சிந்திக்கிற பொழுது நமக்கு தேவையானவைகளினுடைய பதிவும் தேவையற்றவனுடைய பதிவு நீக்கமும் இயல்பாக வருவதை சமயதீக்கை பெற்ற அன்பரிடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த முறையில சமயதீக்கை பெற்ற பிறகுதான் ஞான நூல்கள் படிப்பது, திருமுறைகளை ஓதுவது. அந்த அதிகாரம் என்ற ஒரு சொல்லால காட்டிட்டார். சைவ ஆச்சாரக்கு அதிகாரியாவான் என்று அருமையா நமக்கு காட்டினார் என்று சொல்லி இன்றைய வகுப்பை இந்த அளவில நிறைவு செய்வோம். இறைவனுடைய கருணையினாலே முனிவருடைய போக்குல ஆகம நூல்கள்ல சொல்லப்பட்ட மேற்கோள்களை எல்லாம் அவர் காட்டிய முறையில நாம் சிலவற்றை சிந்திப்பதற்கு வாய்ப்பாக திருவருள் நமக்கு அமைத்து கொடுத்தது. அந்த திருவருளுக்கு தண்டனிட்ட வணக்கத்தை சொல்லி அதை கேட்டு இது போல நூல்கள், இந்த நெறிமுறைகள் என்பதை ஒரு சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிற உங்களையும் வணங்கி வாழ்த்தி இன்றைய வகுப்பை இந்த அளவில நிறைவு செய்வேன். சிவா